நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நீங்க சுயமா சம்பாரிச்ச காசுல ஒரு குண்டு மணி அளவு சொத்து கூட வாங்க முடியாது. எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி மெட்ராஸ்ல துணி மூட்டையை தூக்கிட்டு தெரு தெருவா அலைஞ்சு வியாபாரம் பண்ணது மறந்து போச்சா? எங்க தாத்தா, அதான் எங்க அம்மாவோட அப்பா, அவரோட பொண்ணு நல்லா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக அவரோட சொத்தை எல்லாத்தையும் எங்க அம்மா பேர்ல எழுதி வச்சாரு. அதுக்கு கார்டியன் தான் நீங்க. சட்டப்படி தாத்தாவோட சொத்து எனக்கு தான் வந்து சேரணும். அத யாராலையும் தடுக்க முடியாது. எந்த அநாத ஆசிரமத்துக்கும் எழுதி வைக்க முடியாது. நான் கோர்ட்டுக்கு போனேன்னா நீங்க நடு தெருவுல தான் நிக்கணும். நானா பார்த்து ஏதாவது பிச்சையா போட்டாதான் உண்டு. இல்லனா அதுவும் இல்ல, தெரியுமா? என்னங்க என்னங்க அமைதியா இருங்கங்க. திமிர் பிடிச்சவளே, இவ்வளவு விஷயம் தெரிஞ்சுட்டு வந்த நீ இன்னொன்னே தெரிஞ்சுக்க. நீ எதை செய்யணும்னு நினைக்கிறியோ அதை விட அதிகமா எங்களாலே செய்ய முடியும். ஏன்னா எங்க கிட்ட பணம் இருக்கு. என்னங்க நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, சொல்றதை கேளுங்க. ஒருவேளை சாப்பாட்டு கூட வழி இல்லாம அடுத்தவங்க எதிர்பார்த்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறவ நீ என் சொந்த பொண்ணே இல்ல, தத்து பொண்ணு நிரூபிக்க என்னால முடியும்டி. என்னங்க அவளோட மனுஷன் என்னங்க நீ மட்டும் பேசிட்டு இருக்க. என்னங்க பொறுமையா இருங்கங்க, சொல்றதை கேளுங்க. கொஞ்சம் வழி தள்ளு, அவ செய்யறத செஞ்சுக்கிட்டோம். அமைதியா இருங்க. என்னால என்ன செய்ய முடியும் நான் கேட்டீங்க? நான் நினைச்சா ஏண்டி எங்களை சாகடிக்கிறதுன்னு வந்திருக்கியா நீ? உங்க சாவுலதான் எனக்கு சந்தோஷம்னா அத செய்யறதுக்கு நான் ரெடி. என்னங்க என்னங்க நர்ஸ் நர்ஸ் என்னங்க நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வந்துடுறேங்க. டாக்டர் என்னங்க டாக்டர் டாக்டர் காவேரி, ஹோம்வொர்க் முடிச்சிட்டியா? இன்னும் கொஞ்சம் இருக்கு சித்தி. சீக்கிரமா முடி. சித்தி என்ன? என்ன பேய் இருக்கா சித்தி? என்ன திடீர்னு கேக்குற? இல்ல, என் ஃப்ரெண்டு மேரி அவங்க வீட்டுக்கு பேய் வந்துச்சான். அவ சொன்னாளா? ஆமா. பேயும் கிடையாது, பிசாசியும் கிடையாது, ஏதோ ஒரு சக்தி இருக்கு, அதான். அப்ப அவ சொன்னது போய் சொல்லிருப்பா. இல்ல சித்தி, அவ ரெண்டு கண்ணாலையும் பார்த்தா. ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. நீ போய் ஹோம்வொர்க் பண்ணு போ. இல்ல சித்தி, அவ பொய்யெல்லாம் சொல்ல மாட்டா. சரிம்மா, நீ போய் ஹோம்வொர்க் பண்ணு போ. நிஜமாலேயே பேயெல்லாம் இல்லையே? இல்ல. காவேரி, போய் பாருமா யாருன்னு. இல்ல சித்தி, எனக்கு பயமா இருக்கு, நீங்க வாங்க. ஐயோ, யார் நீங்க? என் பேர் ஜெனிஃபர். இங்க சாரதான்னு இங்கதான் இருக்கா? என்ன விஷயம்? அவங்கள பார்த்து கொஞ்சம் பிசினஸ் விஷயமா பேசணும். என்கிட்ட சொல்லுங்க. இல்லம்மா, அவங்கள்ட்ட பர்சனலா பேசணும். சரி வாங்க. இங்கதான் இருக்கா. தேங்க்யூம்மா. சாரிங்க. உங்களை பார்க்க தான் வந்தேன். வாங்க, உள்ள வாங்க. அன்னைக்கு அந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல மீட் பண்ணமே. ஓ சாரிங்க, நான் மறந்துட்டேன். பரவாயில்லம்மா, அதனால என்ன? அன்னைக்கு உங்களை சுத்தி ஏகப்பட்ட பேரு, அதுல நானும் ஒருத்தி. மறந்துருப்பீங்க. ஏதாவது சாப்பிடுறீங்களா? ஒண்ணு வேண்டாம். இல்ல, ஏதாவது சாப்பிடணும். சரி, ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் கொடுங்க. சரி.
இந்தாங்க. நீங்க சாப்பிடலையா? இல்ல வேண்டாம். உட்காருங்க. என்ன விஷயம்? நான் ஒரு கவர்மெண்ட் யூனிட் வச்சிருக்கேன். அப்படிங்களா? பட் அது சிக் யூனிட்டா இருக்கு. ஓஹோ. ஆர்டர்ஸ் நிறைய இருக்கு. பட் அதை என்னால தான் நடத்த முடியல. சோ நீங்க அதை எடுத்து நடத்துனீங்கன்னா ரொம்ப நல்லா வரும்னு நான் அபிப்பிராயப்படுறேன். உங்க பிசினஸ்ல நான் தலையிட மாட்டேன். மாசம் மாசம் வாடகை மாதிரி எனக்கு ஏதாவது கொடுத்தா போதும். யோசனை பண்ணாதீங்கம்மா. கட்டிங் மிஷின்ஸ், ஓவர்லாக், தென் ஸ்டிச்சிங் மிஷின்னு பிசினஸ்க்கு வேண்டிய அத்தனையும் இருக்கு. எதுக்கும் பயப்பட வேண்டாம். யோசிக்காம ஒத்துக்குங்க. பண்றதுக்கு எனக்கு ஆசைதான். ஆனா ஆர்டர்ஸ் எல்லாம் வாங்கி பண்றதுக்கு எனக்கு ஒர்க்கிங் கெப்பாசிட்டி இல்லை. கேஷ் தானே? ஓகேன்னு சொல்லுங்க. A to Z நான் பாத்துக்கிறேன். நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தா போதும். அப்ப அப்ப கண்டிப்பா பண்ணலாம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. உங்களை எங்க காண்டாக்ட் பண்ணும்? 1 செகண்ட். இது என்னோட விசிட்டிங் கார்டு. இதுல ஃபோன் நம்பர் இருக்கு. ஓகே. மறந்துடாம ஃபோன் பண்ணுங்க. கண்டிப்பா பண்றேங்க. சரி, அப்ப நான் வரட்டுமா? சரிங்க. வரேன். இந்த ஆஃபர் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. இதுல என்னமா இருக்கு? நீங்க ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். இது எக்ஸாக்டா எங்க இருக்கு இந்த லொகேஷன்? கிண்டிக்கிட்ட வந்துட்டீங்கன்னா ரொம்ப பக்கம். அங்க யாரை கேட்டாலும் அட்ரஸ் சொல்லிடுவாங்க. ஓ அப்படிங்களா? சரி. காவேரி, ஹஸ்பண்ட் அந்த கார்டை கொடு. என் ஹஸ்பண்ட் வெளியே போயிருக்காரு. கொடு. நான் கண்டிப்பா இருக்குன்னு சொல்றேன். சரி, ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அந்த பென்சிலை கூட. மறந்துடாதீங்க. நான் கண்டிப்பா டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு எடுத்து சொல்றேன். கண்டிப்பா சொல்லி ரொம்ப முக்கியம். ஆமா ஆமா. கண்டிப்பா. உங்க ஹஸ்பண்ட் எங்க? அவர் பிசினஸ்ல தான் இருக்காரு. நான் வரேன். சரியா? என்னது ஒரே தூசியா இருக்கு? ஏன் பாப்பா இப்ப தூசியா முக்கியம்? சாரதாவோட முன்னேற்றத்தை தடுக்கணும். அப்புறம் தான் நம்ம முன்னேற்றத்தை பத்தி நினைக்கணும். இரு, ஜெனிஃபர் அம்மாக்கு ஃபோன் பண்றேன். ஹலோ. ஹலோ, ஜெனிஃபர் ஸ்பீக்கிங். நீங்க சிக் யூனிட் ஆன உங்க கார்மெண்ட்டை சாரதா கிட்ட கொடுக்க போறீங்களாமே? ஆமா, நீங்க யாரு? நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல, உங்களுக்கு ஃபேவரா இருக்கான்னு மட்டும் பாருங்க. மேடம், நீங்க பேசின எல்லாம் எனக்கு தெரியும். உங்களை பார்த்தா நல்லவங்களாவும் புத்திசாலியாவும் இருக்கீங்க. நீங்க போய் சரிக்கு விழலாமா? சாரதாவோட வெற்றி என்னன்னு தெரியுங்களா? டிசைனாவே என்னன்னு தெரியாத அவ பெரிய ஃபேக்டரி வச்சு நடத்துற உங்களையே வீடு தேடி வர வச்சிட்டா பாத்தீங்களா? சிக் யூனிட் ஆன உங்க கார்மெண்ட்ஸ அவகிட்ட கொடுத்தீங்கன்னா சீக்கிரத்திலே நஷ்ட கணக்கு காட்டுவா. கடைசியில இழுத்தே மூடிடுவா. குத்துயிரும் கொலை உயிருமா இருக்கிற உங்க ஃபேக்டரி கடைசியில செத்தே போயிடும். எப்படி இவ்வளவு கரெக்டா பேசுறேன்னு நினைக்கிறீங்களா? ஹலோ. சொல்லுங்க. லைன்ல இருக்கீங்கல்ல? இல்ல, ரொம்ப சைலண்டா இருக்கேன்னு பார்த்தேன். என்னோட நிலைமை உங்களுக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் ஃபோன் பண்ணேன். நேத்து நைட்டே பண்ணிருப்பேன். சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, கண்ணுக்கு தெரிஞ்சு உங்க வாழ்க்கையில விளையாட வேண்டாம்னு மனசாட்சி உறுத்துச்சு, சொல்லிட்டேன். இனிமே உங்க முடிவுக்கு விட்டுடுறேன். யாரோ ஒருத்தர் தானே ஃபோன் பண்ணாங்க, நமக்கு என்ன இருந்து பின்னாடி ஃபீல் பண்ணாதீங்க. ஹலோ, ஃபோன் பண்றதுக்குன்னு சில வரமுறை நாகரிகங்கள் இருக்கு. அது உங்ககிட்ட இல்ல. ஃபோன் பண்ணீங்க, எடுத்தேன். பேர் சொல்லல, ஆனா அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்க என்கிட்ட பேர் சொல்லலனாலே நீங்க சாரதாவுக்கு பிடிக்காத ஆளுன்னு தானே அர்த்தம். நீங்க சொன்னது சாரதாவுக்கு தெரியக்கூடாதுன்னு ஏன் நினைக்கிறீங்க? நேர்மையா அப்ரோச் பண்ணிருக்கலாமே. நீங்க ஃபோன் பண்ணதை வச்சே உங்க ஜாதகத்தை நான் சொல்லிடுவேன். நான்
சைக்காலஜி படிச்சுட்டு என் ஹஸ்பண்டோட கம்பென்ஷன்ல தான் இந்த கார்மெண்ட்ஸை வச்சிருக்கேன். நான் என்ன செய்யணும் ஏது செய்யணுங்கிறத ஒரு தரத்துக்கு 4 தரம் யோசிச்சு தான் செய்யறேன். உங்க அட்வைஸ்க்கு ரொம்ப நன்றி. இப்படி ஊருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பில்லை ஏத்திக்காதீங்க. பில்லை கட்டும்போது ரொம்ப சிரமப்படுவீங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. மரியாதையா போனை வைங்க. ஜெனி, யார் அது? யாரோ சாரதாவுக்கு வேண்டாதவங்க வீணா ஃபோன் பண்ணி தொல்லை பண்றாங்க. ஏதோ தேவையில்லாம உங்களை மாட்ட போறோம் தெரியுது. வேண்டாம், ஜாக்கிரதை. மறுகேலரா மறுகேலரா ஓ ராகவா 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 மறுகேலரா. ஜானு, என் பெட்டிக்கோட் கொஞ்சம் ஐரன் பண்ணி தரியா? முதல்ல எனக்கு இப்பதான் வேலை. இப்போ செய்வியா மாட்டியா? மாட்டேன். என்ன சொல்ற? மாட்டியா? பெரிய இத நினைப்பு. ஏண்டி பாடுற என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு கொஞ்சமா நினைப்பு இருக்கு அவனுக்கு. ச்சே, சரியான வாயடி. இவ வர்த்தி ஊம கொட்டான். ஜானு, இப்போ செய்வியா மாட்டியா? அயன் பண்ணுன்னு கேக்குறவ பாவாடை ஸ்கர்ட்னு கேட்டா பரவாயில்ல, பெட்டிக்கோட்டை யாராவது அயன் பண்ணுன்னு கேட்பாங்களா? ஆமா, உன் செல்ல பொண்ணு விஜய்க்கு மட்டும் கர்ச்சீஃப் ஐரன் பண்ணி கொடுக்கலாமா? அது வெளியில எடுத்துட்டு போறதுடி. இது நான் வீட்டுக்குள்ள போட்டுக்கு போறது. வீட்ல போடுறது அயன் பண்ணி தான் போடணுமா? இவ ஒருத்தி. ஜானு, இப்ப நான் சொல்றது கேட்க போறியா இல்லையா? என்ன கீதா பெரிய சத்தம்? இல்ல, சும்மா எங்க அம்மா கூட விளையாடுறேன். அம்மா இங்க. அம்மா, சாரதா அக்கா வந்திருக்காங்க. உட்கார் சொல்லுமா. வாங்க அக்கா, உட்காருங்க. கையில என்ன புஸ்தகம்? சும்மா படிச்சிட்டு இருக்கேன். கொடுங்க, நான் படிச்சுட்டு தரேன். இல்ல, நான் படிச்சு முடிக்கல. கொடுங்க அக்கா. இல்ல கீதா. கொடுங்க. இல்ல கீதா. கொடுங்க. ஜானகிக்கு ஏதோ சாப்பிட்டு கொண்டு வந்திருக்கீங்களா? அதெல்லாம். ஐ, பணம். என்ன பணம்? என்னம்மா பணம் கொண்டு வந்திருக்க? உங்க பணம். ஏன் பணமா? ஓ, அந்த 15,000மா? இப்ப அதுக்கு என்ன வந்துடுச்சு? குட்டி போட்டுடுச்சு. வட்டியா? சீச்சி, அப்படி இல்லைங்க. அன்னைக்கு உங்களை சைலண்ட் பார்ட்னரா சேர்க்கணும்னு முடிவு பண்ணேன். இந்த வருஷத்துல வந்த லாபம் இது. என்னம்மா, நீயே இன்னும் சரியா செட்டில் ஆகல, அதுக்குள்ள ஏன் இதெல்லாம் பண்ற? ஏன், நான் நல்லா தானே இருக்கேன். நல்லா இருக்கேன் நீ சொல்றது கேட்கிறப்ப சந்தோஷமா இருக்குமா? ஆனா இந்த காசுல இன்னும் 2 மிஷின் வாங்கி இன்னும் 2 பேரை வேலைக்கு வச்சா சந்தோஷமா இருக்கும்ல? அம்மா, 30,000 ரூபாய் இருக்கு. 30,000மா? நான் கொடுத்தது 15,000 தானே? அன்னைக்கு நீங்க கொடுத்த 15,000 ரூபாயில தான் இன்னைக்கு நாங்க இப்படி இருக்கோம். இப்ப வேணா இந்த பணம் சாதாரணமா இருக்கலாம், ஆனா அன்னைக்கு ரொம்ப பெருசுங்க. ஒரு 500 ரூபாய் கையில இருந்து 100 ரூபாய் கொடுத்தா அது பெருசா தெரியாது. 1 ரூபாய் கையில வச்சுக்கிட்டு 10 பைசா கொடுத்தா அதாங்க ரொம்ப பெருசு. அன்னைக்கு நீங்க கொடுத்தப்ப உங்களை சைலண்ட் பார்ட்னரா சேர்க்கணும்னு சொல்லலான்னு இருந்தேன். நஷ்டம் வந்துடும், திருப்பி கொடுக்க முடியாது, இதுக்கு நான் அடி போடுறேன்னு நீங்க தப்பா நினைக்க கூடாதுல்ல, அதனால கம்முன்னு இருந்துட்டேன். இந்த வருஷத்துக்கு வந்த லாபத்துல உங்க பணம் இது. ஆம்பளை துணை இல்லாதவங்க நாங்க, எங்களுக்கு ஆதரவா இருக்கணும்னு கடவுள் தான் உன்னை அமைச்சிருக்காரு. ஐயோ, என்னங்க இது? உனக்கு இருக்கிற மனசு வேற யாருக்கும் வராது சாரதா. వరలీల గానలోల సురపాల సుకుణ జాల భరత నీల గల హృదాలయ శృతి నూర్తి శ్రీ కరుణాల వాల పాలయా సుమాన్ రణధీర సర్వసార సుకుమార బుధ విహార ధనుజ నీరధర సమీరన కరుణారస పరిపూర్ణ జాన చోర పాహి మాం రఘురాజ త్యాగరాజ నుతరాజ దివసరాజ నయన భోజ గదవన जनक राज सुत विराज राज राज पूजित
वरलीलगानलोल सुरपाल सुकुनजाल भरत नीलगल हृदालय श्रुतिनूर्ति श्रीकरुणाल वाल पालया सुमान् रणधीर सर्वसार सुकुमार बुध विहार धनुजनीरधर समीरन करुणारस परिपूर्ण जान चोर पाहि माम् అల్లెల పొరికి అంబుసవల్లి కిన్నెం పొరికి కిరిపుల తాచి తాచమ్మ తాచి மதுர மீனாட்சி வந்துட்டியா வா விளையாடலாம் ஃபர்ஸ்ட் நான் அல்லல்ல பொறுக்கி அம்புசவல்லி கிண்ணம் பொறுக்கி போச்சு இப்போ நான் ஆடுறேன். அல்லல்ல பொறுக்கி அம்புசவல்லி கிண்ணம் பொறுக்கி கீரிப்புள்ள தாச்சி தாச்சம்மா. இந்த ஒரு வாட்டி நான் விளையாடுறேன் ஃபர்ஸ்ட் ஓகே. அல்லல்ல பொறுக்கி அம்புசவல்லி கிருஷ்ணா 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 என்னாச்சு கிருஷ்ணா கிருஷ்ணா என்னாச்சு கிருஷ்ணா என்னாச்சு கிருஷ்ணா ஏன் கிருஷ்ணா அங்கிள் என்னாச்சு அங்கிள் கிருஷ்ணா என்னாச்சு கிருஷ்ணா அங்கிள் கிருஷ்ணா 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 என்னாச்சு கிருஷ்ணா ஏன் கிருஷ்ணா அங்கிள் அங்கிள் ஏந்திரீங்க அங்கிள் கிருஷ்ணா கிருஷ்ணா அங்கிள் கிருஷ்ணா ஏந்திர கிருஷ்ணா அங்கிள் ஏந்திரீங்க கிருஷ்ணா கிருஷ்ணா என்னாச்சு கிருஷ்ணா 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 ஏந்திர ஏந்திரீங்க கிருஷ்ணா 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 என்னாச்சு கிருஷ்ணா 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 ஏந்திர கிருஷ்ணா கிருஷ்ணா வா காவேரி சூர்யாவை கூட்டிட்டு வரலாம். நல்லா டைப் பண்றா. சரி அண்ணா அண்ணா என்ன காவேரி ஏன் அழற? கிருஷ்ணா ரத்தமா வாந்தி எடுக்கிறாருண்ணா. அவர் பெட்ல இருந்து கீழே விழுந்துட்டாரு. பயமா இருக்குண்ணா. வா போய் பார்க்கலாம் வா. கிருஷ்ணா சார் கிருஷ்ணா சார் கிருஷ்ணா ஏந்திரீங்க அங்கிள். சார் என்னாச்சு கிருஷ்ணா கிருஷ்ணா என்னாச்சு சார்? கிருஷ்ணா கிருஷ்ணா சார். என்னாச்சு அங்கிள்? கிருஷ்ணா என்னாச்சு கிருஷ்ணா கிருஷ்ணா ஒரு நிமிஷம் இருங்க. கிருஷ்ணா கிருஷ்ணா சார் காவேரி நீ போய் தண்ணி கொண்டு வா போ. அங்கிள் 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 சார் அங்கிள் நீ போய் சீக்கிரம் டவுல் கொண்டு வா. கிருஷ்ணா 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 சார் கிருஷ்ணா தண்ணி தண்ணி சிங்கா சரி உங்ககிட்ட பிரபா மேடமோட டெலிஃபோன் நம்பர் இருக்கா? இருக்கு. முதல்ல உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு வரோம் வாங்க வாங்க. மத்தியானம் சாப்பிட்ட ஹோட்டல்ல கறி சரியா வேவல போல இருக்கு.
மாட்டிக்கிட்டு வரவே மாட்டுது பாப்பா. ஹலோ, ஹலோ, பிரபா இருக்காங்களா? சொல்லு. இங்க கிருஷ்ணன் சார் ரொம்ப உடம்பு முடியாம இருக்காரு. ரத்தமா வேற வாந்தி எடுக்கிறாரு. அது எங்கேயாவது காசு திருடி அதிகமா குடிச்சிருக்கோம். இது எனக்கு யூஷுவல் தான். நான் வீட்டுக்கு வந்து பாத்துக்கிறேன். போன வை. ஹலோ ஆண்டி, நான் காவேரி பேசுறேன். சொல்லு. கிருஷ்ணா ரத்தமா வாந்தி எடுக்குது. செத்து போயிடுமோன்னு பயமா இருக்கு ஆண்டி. உன் கிருஷ்ணா அவ்வளவு சீக்கிரத்துல சாவ மாட்டான். இல்ல ஆண்டி, ரத்தமா வாந்தி எடுக்குது. அவ்வளவு அவசரம்னா உங்க அப்பாக்கு போன் பண்ணு. முதல்ல போன வை. கவிதை என்ன சொன்னாங்க? அப்பாக்கு போன் பண்ண சொல்லிட்டாங்க. சரி பண்றேன். அழாது காவேரி. சப்போர்ட் சார். ஹலோ ஹலோ, ராமு சாரா? இல்லப்பா, என்ன விஷயம்? இங்க கிருஷ்ணன் சார் ரொம்ப உடம்பு முடியாம இருக்காரு. ரத்தமா வேற வாந்தி எடுக்கிறாரு. நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். சரி சரி, நீ பத்திரமா பாத்துக்க. இதை நான் வந்துட்டு இருக்கேன். சார், அங்கிள் தண்ணி குடுக்குறீங்களா? பாத்து சார். இப்படி வா. அங்கிள் 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 என்னாச்சு அங்கிள்? தலங்கடி விடுவா. என் தலை வைத்து உன் இணையடி காக்க என் உயிருக்கு உயிர். கிருஷ்ணா பேசு கிருஷ்ணா, கிருஷ்ணா பேசு கிருஷ்ணா, கிருஷ்ணா பேசு கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணன் சார். பேசு கிருஷ்ணா, கிருஷ்ணா பேசு கிருஷ்ணா, கிருஷ்ணா அழாதம்மா. பேசு கிருஷ்ணா, கிருஷ்ணா காவேரி அழாத. கிருஷ்ணா, கிருஷ்ணா அழாதம்மா. அப்பா கிருஷ்ணா ரத்த வாந்தியா எடுக்கிறப்பா. சரி சரி சரி, அவனுக்கு ஒண்ணாகாது. தைரியமா தைரியமா ஒண்ணாகாதம்மா, நான் பாத்துக்கிறேம்மா. சுமார் சுமார் சுமார்மா, நான் பாத்துக்கிறேன். அவனுக்கு ஒண்ணாகாது. குடிப்பா, மெதுவா மெதுவா. பத்திரம் பத்திரம். உட்காரு. நில் தூக்கு. தோல் போட்டு தோல். பத்திரம் பத்திரம். அப்பா ரத்தம்ப்பா. நீ போப்பா. என்னங்க, யாரு இல்லையா? என்ன சார், என்ன விஷயம்? ரிசப்ஷன்ல யாரு இல்லையா? பாத்ரூம் போய்க்கிறாங்க, வெயிட் பண்ணுங்க, வந்துருவாங்க. சார், கொஞ்சம் அர்ஜென்ட்டா அட்மிட் பண்ணுங்க சார். சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், போன் அடிக்குது இல்ல. லக்ஷ்மியா? ஆமாமா, இந்த ஏழவெடுத்த ஹாஸ்பிட்டல்ல இதே வேலையா போச்சு. காலையில டியூட்டிக்கு வர வேண்டியவன் வரல, நான் தான் டியூட்டியை பார்த்தாகணும். சாரி டியர். இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு என்னைக்கு போறனோ அன்னைக்கு தான் எனக்கு நிம்மதி. பேசிட்டு இருக்கேன்ல. முதல்ல இங்க கவனியா. பணம் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்திருக்கோம். அட்மிட் ஆனதுக்கு அப்புறம் பணம் இல்லைன்னு சொல்ல மாட்டீங்களா? சொல்ல மாட்டோம். போலீஸ் கேஸ்லாம் வராது இல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஏன்னா கோர்ட்டு கிட்ட நாங்க வரமாட்டோம். சரிங்க. எஸ் சார். யார், சீதாவா? கொஞ்சம் வாமா. டியூட்டி டாக்டர் இருக்காராமா? பேஷண்ட் வந்திருக்காங்க, அட்மிட் பண்ணணும்னு சொல்லு. ஓகே சார். நீங்க அந்த லெஃப்ட் சைடு ரூமுக்கு போங்க. சரி பாப்பா. வணக்கம் சார்.
என்னாச்சு? ரத்த ரத்தமா வாந்தி இருக்கான் டாக்டர். என்ன தண்ணி கேஸா? ஆமா டாக்டர். காலையில் என்ன கொடுத்தீங்க? டிஃபன் கொடுத்தோம். டிஃபன்னா? இட்லி கொடுத்தோம். ட்ரிப்ஸ் ஏத்திடுங்க. வார்டுக்கு மாத்திடுங்க. ஓகே சார். இன்ஜெக்ஷன் எழுதி இருக்கேன். என்னங்க சீப் டாக்டர் 5 மணிக்கு தான் வருவாரு. சரி டாக்டர். அவர் வந்த பிறகு தான் பொசிஷன் என்ன சொல்ல முடியும். சரிங்க. சார் இந்த மெடிசன்ஸ் வாங்கிட்டு வந்துருங்க. இதை பார்த்துக்க, நான் போய் மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். சார் நீங்க இருங்க சார், நான் போய் வாங்கிட்டுறேன். பணம்ப்பா? அதெல்லாம் வேணாம் சார், அப்புறம் பார்த்து. சரி. அஞ்சல யானுங்கம்மா கொஞ்சம் பாத்துக்க, போயிட்டு வந்துடுறேன். பாத்துக்கிறேனுங்க. அக்கா அக்கா கிருஷ்ணன் ரத்தமா வாந்தி எடுத்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்கக்கா. உங்களை அங்கே உடனே வர சொன்னாங்கக்கா. சீக்கிரம் கிளம்புங்கக்கா. அக்கா ஏன் பாப்பா நம்ம ஹாஸ்பிட்டல் போறோம்ல? பாப்பா 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 ஒண்ணும் பண்ணிக்காது, எனக்கு பயமா இருக்கு பாப்பா. பாப்பா அவனுக்காக நீ ஏன் பாப்பா சாவணும்? பாப்பா பாப்பா எவனோ சாவறதுக்காக நீ ஏன் பாப்பா அந்த முடிவு எடுக்கிற? வேணாம் பாப்பா, வந்துரு பாப்பா. பாப்பா என்னால வந்தது நான் தானே உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன். பாப்பா இந்த கல்யாணம் வேணாம், நீ அமெரிக்காக்கு போயிடு பாப்பா. வந்துரு பாப்பா. அட பாவிகளா, எல்லாம் உங்களாலதான் வந்துச்சு, உங்களாலதான் வந்துச்சு. இந்த புள்ள அருமை உங்களுக்கு தெரியுமாடா? பெத்த ஆத்தா அப்பனு கூட தெரியாதுடா. நான் தூக்கி வளர்த்தடா இந்த தோல்ல. என் பாப்பாக்கு ஏதாவது ஆச்சு நாசமா தான் போயிடுவீங்க. யாரும் நல்லா இருக்க மாட்டீங்க, யாரும் நல்லா இருக்க மாட்டீங்க. பாப்பா வந்துரு பாப்பா. வேல்மணி சொல்ற வந்துடுறா கண்ணு, கண்ணு வந்துரு ராஜா. பாப்பா பாப்பா வந்துரு பாப்பா. பாப்பா பாப்பா உனக்கு ஒண்ணு ஆகலையே, நான் பயந்துட்டேன். போலாமா? எங்க பாப்பா? ஹாஸ்பிட்டலுக்கு. கிருஷ்ணா செத்து போச்சு. ரத்த வாந்தியா எடுத்து செத்து போச்சு. எங்க எல்லாரும்? அவங்க ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க சித்தி. சரி வா. என்ன மிஸ்டர் கிருஷ்ணா, எப்படி இருக்கீங்க? இங்க வலிக்குதா? இங்க வலிக்குதா? இங்க? டாக்டர் சார், இவரோட பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் எல்லாம் ரிப்போர்ட் எடுக்க சொல்லுங்க. ஓகே சார்.
மிஸ்டர் ராமு, இவர் உங்களுக்கு என் க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க. உடம்புல எங்க எடுத்தாலும் வலிக்குதுன்னு சொல்றாரு. அளவுக்கு மீறி குடிச்சதுனால குடல்லாம் புண்ணா இருக்கும்னு நினைக்கிறேன். டாக்டர், இதுக்கெல்லாம் இந்த ஸ்கேன் பத்தாது. ஒரு சிடி ஸ்கேன் எடுக்கலாம். ஓகே. சிடி ஸ்கேன் என்ன டாக்டர்? ஒண்ணும் இல்ல மிஸ்டர் ராமு, இட்ஸ் வெரி சிம்பிள் ப்ரொசீஜர். சிடி ஸ்கேன் எடுத்தீங்கன்னா உடம்புல எந்த மூலையில சின்ன கோளாறு இருந்தா கூட ரொம்ப கிளியரா காட்டிடும். சிடி ஸ்கேன் ரிப்போர்ட் வந்த பிறகுதான் என்னால எதுவும் சொல்ல முடியும். டாக்டர் சொல்லுங்க. கிருஷ்ணாவோட நிலைமை உண்மையில எப்படி இருக்கு? ரொம்ப மோசமா இருக்கு. ஆமா மிஸ்டர் ராமு, நெருங்கிய நண்பர்னு சொல்றீங்க. இவ்வளவு நாள் நீங்க இவரை கண்டிக்கவே இல்லையா? ஆமா, அவரோட மனைவி எங்க? எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், நான் தான் அவரோட வைஃப். ஒரே மனைவி, ஒரிஜினல் மனைவி எங்க பாப்பா தான் சார். மத்தவங்க எல்லாம் டூப்ளிகேட். அவர் எப்படி இருக்காரு? மேடம், உங்க ஹஸ்பண்டோட கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு. எதுக்கும் நான் ஒரு சிடி ஸ்கேன் எடுக்க சொல்லிருக்கேன். அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் வந்த பிறகுதான் என்னால எதுவுமே சொல்ல முடியும். எனிவே, டோன்ட் வரி. ஹலோ, எங்க போறீங்க? என் புருஷனை பாத்துக்க எனக்கு தெரியும், நீங்க போலாம். அம்மா, புருஷன் குடிக்கிறான்னு கோவிச்சுக்கிட்டு பிறந்த வீட்டுக்கு போன பொம்பளைகளை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா 24 மணி நேரமும் புருஷனுக்கு ஊத்தி கொடுத்து அவன் குடலை வேக வச்ச பொம்பளைய இப்பதாம்மா முதல்ல பாக்குறேன். அம்மாடி, உன் புருஷனுக்கு நீ பணிவிட செய்ய வேண்டாம், அவனுக்கு சமைச்சு போட வேண்டாம், துவைச்சு போட வேண்டாம், அவனை புருஷனாவும் மதிக்க வேண்டாம், மனுஷனாவும் மதிக்க வேண்டாம். கெஞ்சி கேட்டுக்கிறேன், அவனை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுடாத. உசுரோட இருக்காங்க நிம்மதியில நான் சந்தோஷமா கலந்துடுவேன். என் புருஷன் உசுரோட இருக்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ண வேண்டியது நான். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. எது? நான் என் வேலையை பார்த்துட்டு போகணுமா? நீ அவனுக்கு கவனிச்சுக்கிறியா? கவனிச்சுக்க. மாப்பிள இருங்க மாப்பிள, சும்மா ஓரம் மண்ணில பாப்பா. மாப்பிள என்னங்க மாப்பிள புசுக்குன்னு கோச்சிட்டு போறீங்க? உங்க நட்பு என்ன சாதாரண நட்பா? காவேரி நதிக்கரையில ஆரம்பிச்சு மெட்ராஸ் வரைக்கும் அடையார் ஆலமரம் மாதிரி நல்லா படர்ந்து வளர்ந்து விரிஞ்சு ஸ்ட்ராங்கா நிக்குது. கொஞ்ச நாள் காக்கா குருவிலாம் எச்ச போடும். சந்தோஷமா நம்ம அதை பார்க்கலாம்னு நினைச்சா இப்படி முடிச்சு போறீங்களே. சும்மா வேலு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. அட, நான் சொல்றத கேளுங்க மாப்பிள. வேலு சொன்ன தப்பா இருக்குமா? நீங்க இப்படி முடிச்சு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, கெட்ட பேர் உங்களுக்கு இல்ல, நம்ம சாரதா அம்மையாருக்கு இல்ல கெட்ட பேர் வந்துடும். அதுவும் சாரதா அம்மையார் என்ன சாதாரண சாரதா அம்மையாரா? சித்தி, அதுவும் என்ன சாதாரண சித்தியா? இந்த நாடே, ஏன் இந்த உலகமே போற்றக்கூடிய சித்தி. அந்த சித்திக்கு உங்களால ஒரு கெட்ட பேர் வரலாமா? எப்படி வரும்னு கேக்குறீங்களா? சொல்றேன். சித்தி கல்யாணம் பண்ணி உள்ள வந்துச்சு, ராமகிருஷ்ணாவோட பல நாள் நட்பை பிரிச்சிருச்சு அப்படின்னு நாடே உலகமே போற்றக்கூடிய சித்திக்கு உங்களால ஒரு அவச்சொல் வரலாமா? யோசிச்சு பாருங்க. வாங்க மாப்பிள, நீங்க என்னமோ பெரிய மனுஷன் நினைச்சா என்ன மாதிரி சீப்பா இருக்கீங்க. போங்க, போய் நட்பெல்லாம் ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கஷ்டமான நேரத்துல தான் நட்பை ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். போங்க மாப்பிள, போங்க. ஏய், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இப்ப ஏன் அவரை உள்ள விட்ட? ஐயோ கத்தாத பாப்பா, வரும்போதே ஆஸ்பத்திரியில விசாரிச்சேன். இது வரைக்கும் 18,000 பில் ஆயிருக்கு. டாக்டர் சொன்னதை கேட்டல, அந்த ஸ்கேனு இந்த ஸ்கேனு ஏபிசிடி மாதிரி லைனா வாயில வந்ததெல்லாம் சொல்றான். எத்தனை லட்சம் ஆகுமோ? அதுலயும் இந்த ஆஸ்பத்திரி பணம் முடுங்குற ஆஸ்பத்திரியா எல்லாம் கேள்விப்பட்டேன். வா பாப்பா போயிடலாம். வந்ததுக்கு அவர் முகத்தையாவது பார்த்துட்டு போயிடலாம். இந்த மூஞ்ச வா, இந்த மூஞ்ச பார்க்க பெணாயில் நாட்டத்தோட இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயம். நம்ம வந்துட்டு போன செய்திய அவன் ஆத்ம நண்பன் போனான்ல, அவன் மூலியமா போய் சேர்ந்துரும். நம்ம போலாம், வா. பாத்திர போறானுங்க, வா வா பாப்பா போலாம். இந்த வீடு தான். நிறுத்துங்க. அம்மா, ஆட்டோ வந்தாச்சு. விஜய், ஆட்டோ வந்தாச்சு. சாரதாக்கா, ஆட்டோ வந்தாச்சு. ஆட்டோ வந்துடுச்சா? சரி, காவேரி கூப்பிடுமா. பிரபா, கிருஷ்ணாவை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் போறேன், நீ வரியா? உங்க புருஷன் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு, அப்புறம் நான் எதுக்கு? அது இல்லம்மா, கொஞ்சம் நிறுத்துமா சித்தி.
நீ பாட்டுக்கு மாப்பிள்ளைய கொண்டு போய் தர்ம ஆஸ்பத்திரியில சேர்த்துட்ட. அன்னைக்கு பாப்பா வந்து ஒரே நாட்டம். பாப்பாவுக்கு தலைவலி வந்துச்சு தெரியுமா? ஒரு அப்போலோ, ஒரு விஜயா, ஒரு பில்டாக் ஹாஸ்பிட்டல் பாப்பா ரேஞ்சுக்கு சேர்த்தா பாப்பா வரத்துக்கு ஒரு அழகா இருக்கும். நீ பாட்டு உங்க ரேஞ்சுக்கு தர்ம ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு எங்களை கூப்பிட்டா போங்க போங்க, நீங்களே போங்க. பாப்பா, இந்த ஏழை பாழைங்களுக்கெல்லாம் யாரும் ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்துடக்கூடாது. டூர் போற மாதிரி பை எடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் போறது என்னமோ வரது என்னமோ, போறது என்னமோ வரது என்னமோ, இதே வேலை. விஜய் சீக்கிரம் வா. ஏன் பாப்பா, ஹாஸ்பிட்டலுக்கு என்னமோ ஓம் புருஷன், நாம என்னமோ சீட் ஆடிக்கிட்டு இருக்கோம். சமுதாயத்தில் இதை பார்த்தா எங்க நம்ம மேல ஒரு தப்பான இமேஜ் வந்துருமோன்னு ஃபீலிங்கா இருக்கு. எதுக்கு நம்ம உள்ள போய் ஆடலாம், வா. காவேரி அம்மா, அங்க ஒரு வெள்ளை துணி வச்சுட்டு வந்துட்டேன், போய் எடுத்துட்டு வாமா. சீக்கிரமா வா. கால் என்ன சக்கரம் கட்டிட்டு இருக்கீங்களா? நான் இவ்வளவு வேகமா வேலை செய்யறது உனக்கு கிண்டலா இருக்கா? சிரிப்பா இருக்கு. அவசரம் சொல்லிட்டு ஒரு நிமிஷத்துல செய்ய வேண்டிய வேலையை 2 நிமிஷத்துல செய்றீங்களே. இருந்தாலும் உனக்கு ரொம்ப கிண்டல் தான். போலாமா? ஐயோ விஜய், கதவு பூட்டிட்டு வந்துருமா? சரி. அப்படியே அந்த கூடை எடுத்துட்டு வந்துரு. சரி சரி. கால்ல சக்கரம் போட்டுட்டு போமா. சாரதா, கிருஷ்ணாவுக்கு சரியாகணும் நம்மலாம் எவ்வளவு கவலைப்படுறோம். கொஞ்சமாவது இவ கவலைப்படுறல பாரு. ச்சே, ஒரு பொண்ணுக்கு நல்ல குணமெல்லாம் பிறப்பிலேயே வரணும், இல்ல வளர்ப்பிலேயாவது வரணும். ஆனா பிரபாவை குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவ நல்ல குடும்பத்தில் தான் பிறந்து வளர்ந்துருக்கா. அவங்க குடும்பத்தை பத்தி எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? அவங்க அப்பாவுடைய நல்ல குணத்தை பத்தி தான் ஊரே பேசுதே. அப்படிப்பட்ட நல்ல அப்பாவுக்கு இப்படி ஒரு பொண்ணு. பாவம், அவளையும் குறை சொல்ல முடியாது. வசதியான குடும்பம், கஷ்டம் தெரியாத வாழ்க்கை. இப்போ விஜி கூட அங்க பிறந்திருந்தா இப்படிதான் இருந்திருப்பாளோ என்னவோ. மா சும்மா வளராத. எப்படி இருந்தாலும் நான் இந்த பிரபா மாதிரி இருக்க மாட்டேன். அப்படியெல்லாம் சொல்லாதரி. இன்னும் கொஞ்ச நாள் போனா பிரபாவதி தப்பெல்லாம் உணர்ந்துட்டு பொறுப்பா மாறிவிட போறேன். அம்மா ஆட்டோ. ஆட்டோக்காரன் கத்துறான், போல வா. காவேரி சீக்கிரமா வா. இதோ வந்துட்டோம். சீக்கிரம் வா. துண்டு எடுத்துட்டியா? இந்த சரி வா, ஆட்டோல ஏறு. வா. வாட்மேன், இங்க வாங்க. இந்த பாடி எடுத்து வெளிய கொண்டு போவீங்க. இருங்கயா, சொல்றல. இருங்க. கொஞ்சம் இருங்க. ஏன் இப்படி சண்டை போடுறீங்க? கொஞ்சம் இருங்க. என்னாச்சுங்க? 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி என் புருஷனை காப்பாத்த முடியாம இந்த பாவிங்க கொண்டுட்டாங்கம்மா. எடுத்துட்டு போறதுக்கு பணம் எல்லாமே என் தாலி அடகு வச்சு எடுத்துட்டு வரதுக்குள்ள எடுத்துட்டு போய் விரட்டி அடிக்கிறாங்கம்மா. நீங்க சும்மா இருங்க மேடம். போலீஸ்ல சொல்லி 2 தட்டு தட்டினா எல்லாம் சரியா போயிடும். கொஞ்சம் இருங்க. ஏன் இவ்வளவு இமோஷனல் ஆகுறீங்க? அவ என்ன பேச்சு பேசினா தெரியுமா? எங்க டாக்டர் டீசென்ட்க்கு டீசென்ட், லோக்கலுக்கு லோக்கல். அவருக்கு எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு தெரியுமா? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? சம்பாதிச்சு போட்டவன் போயிட்டாருங்கிற துக்கத்துல அவங்க அழுதுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஆறுதலா பேசாம அதிகாரமா பேசினா அவங்க துக்கம் கோவமா தான் மாறும். இதே படிச்சவங்க இங்கிலீஷ்ல பேசாம கேட்டுட்டு தானே இருப்பீங்க. இதே கூலிக்காரங்க கேட்டா உங்களுக்கு கோவம் வருமா? முதல்ல அவங்கள அழவானான்னு சொல்லுங்க மேடம். அழுதா எங்க டாக்டருக்கு பிடிக்காது. பிடிக்காதா? ஏன் உங்க டாக்டர் அழ மாட்டாரா? அவர் வீட்டுல அவங்க அம்மா அப்பா செத்து அவர் அழவே மாட்டாரா? ஏன் சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? டாக்டர் தொழிலுக்கும் நர்ஸ் தொழிலுக்கும் முதல்ல கடமை உணர்வும் பொறுப்பு உணர்வும் தேவை. இதே அவர் உயிர் பொழைச்சிருந்தாருன்னா எல்லாரும் உங்க காலில் விழுந்து காப்பாத்தின தெய்வம்னு சொல்லுவாங்க. அது மட்டும் கேட்டுப்பீங்களா? நோயாளி குணமாவதுக்கு ட்ரீட்மெண்ட் பாதி காரணம்னா மீதி அன்பான கவனிப்பு. அது முதல்ல ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. போங்க சார். அவங்க போவாங்க, நீங்க போங்க. ஏமா ஆக வேண்டியது பாருமா, கொஞ்சம் அழாம இருங்க. பாத்துங்க. சாரதா, பெரிய பிரச்சனை ஆயிடும் நினைச்சேன். சரியா சமாளிச்சிட்டேன். இதே பணக்கார வீடா இருந்திருந்தா ஒன்னும் பேசாம எடுத்துட்டு போயிருப்பாங்க. இந்த ஏழைங்களுக்கு ஒன்னும் தெரியாதுங்க. எங்க அழுவணும், எங்க சத்தமா பேசணும், எதுவா இருந்தாலும் அவங்க உணர்ச்சிகளை அங்கேயே கொட்டி தீத்துருவாங்க. வாழ்க்கையில ஒரு பொண்ணுக்கு ஆதாரமே அவளுடைய புருஷன் தான். அவனே இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் டாக்டர் என்ன, நர்ஸ் என்ன, எதுவுமே பெருசா தெரியாது. என்ன பெட்ல உட்கார்ந்துகிட்டு? எங்க இந்த எக்ஸ்ரே பிளட் டெஸ்ட் போட்டு எல்லாம் வந்துருச்சு. டாக்டர் போய் காட்ட வேண்டியதா? டாக்டர் இப்பதான் வந்தார்.
சரி இப்ப போய் பார்க்கலாம். உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன். சரி வாங்க. ஆ. இத வந்துடுறேன். ராமு மிஸ்டர் ராமு, கிருஷ்ணாவோட நிலைமை நான் நினைச்சதை விட ரொம்ப மோசமா இருக்கு. அளவுக்கு மீறி குடிச்சதுனால அவர் லிவர் ரொம்ப வீக்கா இருக்கு. அவர் குடல் முழுசும் சின்ன சின்ன ஹோல்ஸ் விட ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, இவ்வளவு தூரம் நீங்க ஏன் இதை வளர விட்டீங்கன்னு எனக்கு புரியல. வெல், இந்த 2 நாள்ல எங்களால முடிஞ்ச அளவு நாங்க ட்ரீட்மெண்ட் பண்றோம். ஆனா இப்ப உடனடியாக ஒரு ஆபரேஷன் பண்ணியாகணும். அந்த ஆபரேஷனுக்கு உண்டான வசதிகள்லாம் இந்த ஹாஸ்பிட்டல்ல கிடையாது. நீங்க ஒன்று செய்யுங்க, அம்ஜக்கரையில் இருக்கிற பில்ரோத் ஹாஸ்பிட்டல்ல தான் இந்த ஆபரேஷனுக்கு உண்டான சகல வசதிகளும் இருக்கு. சரி. அங்கே நெருங்கிய நண்பர் டாக்டர் நரேஷ்னு ஒருத்தர் இருக்கார். சரிங்க. நான் அவருக்கு ஒரு லெட்டர் எழுதி தரேன். நீங்க கிருஷ்ணாவை கூட்டிட்டு போய் அங்க அட்மிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான சகல வசதிகளையும் அவர் செஞ்சு கொடுப்பாரு. சரிங்க. ஆபரேஷனுக்கு எவ்வளவு ஆகும் டாக்டர்? அப்ராக்சிமேட்டா 50 to 75,000 ஆகும்னு நினைக்கிறேன். ஆனா ஒண்ணு, கிருஷ்ணாவுக்கு எவ்வளவு சீக்கிரம் ஆபரேஷன் பண்ண முடியுமோ பண்ணிடணும். இல்லைன்னா அவரோட உயிருக்கே ஆபத்தான ஒரு நிலை வந்துடும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.